அன்பு நண்பர்களே, உங்களோடு ஜெபத்தை பற்றி பேசுவதற்கு நான் ஆவல் கொள்கின்றேன். ஜெபம் என்பது ஒரு பெரிய தலைப்பை கொண்டுள்ளது என்று நாம் கூறலாம். ஜெபம் என்பது நமது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு உயிர் நாடி போன்றதாகும். இந்த உலகில் நாம் வாழ எப்படி ஆக்சிஜன் தேவைப்படுகின்றதோ அப்படித்தான் நமது ஆன்மா உயிரோடு இருக்க ஜெபம் மிகவும் அவசியம் ஒன்றாக காணப்படுகின்றன. தோழா, ஜெபமில்லாத ஆத்மா செத்து போன ஆத்மா ஆகும். இந்த உலகம் பலவிதமான சக்திகளை கொண்டிருக்கின்றது என நாம் கேட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம். அணுசக்தி, மென்சக்தி, காந்த சக்தி என பல சக்திகளை கொண்டிருக்கின்றது என்று விண்வெளி அறிஞர்களும் பெரிய ஞானிகளும் அழகாக கூறியிருக்கின்றார்கள். இந்த அனைத்து விதமான சக்திகளும் ஜெபசக்திக்கு ஈடாக இருக்க முடியாது என நான் அழுத்தமாக கூறுகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை அழகாக கூறுகின்றது, ஜெபசக்தியினால் அனைத்து காரியங்களையும் நாம் செய்ய முடியும். இந்த உலகில் இருக்க அனைத்து விதமான சக்திகளுக்கு ஈடாக ஜெபசக்தி ஒன்று அமைந்திருக்கின்றது. இப்படி ஜெபத்தை பற்றி நான் அழகாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆங்கில அறிஞரை பற்றி நான் நினைவு கூறுகின்றேன். அவர் அழகாக இந்த வார்த்தையை கூறியிருக்கின்றார். இந்த உலகம் சாதிக்க விரும்புகின்ற எல்லாவற்றையும் ஜெபத்தின் சக்தியினால் சாதிக்க முடியும் என்று அழகாக கூறுகின்றார். ஜெபம் என்பது ஒரு அழகிய உணர்வு. ஜெபம் என்பது ஓர் அழகிய மேன்மை கொண்ட ஓர் அனுபவம். ஜெபம் என்பது நம்மை உருவாக்குகின்ற ஓர் சக்தியாக நான் உணர்கின்றேன். ஜெபம் ஓர் அன்பு உறவு. ஜெபம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. Prayer is the life. Prayer is the relationship. ஜெபம் என்பது ஒரு தனிப்பட்ட கலை. ஜெபம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை. அந்த கொடையை நாம் கடவுளிடமிருந்து முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அன்பு நண்பர்களே, நாம் நமது சாதாரண மனித வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையோடு கொள்ளுகின்ற உறவு, கணவன் மனைவிக்கும் இடையே உள்ள அன்பு உறவு, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள பாசத்தின் உறவு, நண்பர்களுக்கிடையே உள்ள அன்பின் வெளிப்பாடு, இப்படித்தான் அன்பானது ஒவ்வொரு உறவிலும் பயணிக்கின்றன. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜெபம் ஒரு அன்பை மனிதனுக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆனால் மனிதன் இந்த ஜெபத்தை விட்டு வெகு தொலைவில் சென்று விட்டான். நான் ஜெபத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழுகின்ற பொழுது தான் இந்த ஜெபத்தை முழுமையாக அறிகின்றான். ஆகையால்தான் ஆண்டவர் கூறுகின்றார், பரிசுத்தமின்றி ஒருவனும் கடவுளை தரிசிக்க முடியாது. ஜெபம் வேண்டுமென்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு மிகவும் அழகாக அமைவது ஒரு அன்பின் உறவு தான், ஒரு அன்பின் பாலம் தான். அந்த ஜெபத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகில் அறியாத ஒரு நண்பரை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கின்றோம் என்றால், முதலில் அவரோடு நாம் உறவாடுகின்றோம். அவரை முதலில் அறிந்து கொள்கின்றோம். அவரோடு உறவாடி பேசி அவர் யார் என்று உணர்ந்து கொள்கின்றோம். அப்பொழுதுதான் நம் இருவருக்கும் இடையான நட்புறவானது வளர்கின்றன. அவ்வாறே நாம் கடவுளோடு உறவாட வேண்டுமென்றால் முதலில் அவரோடு அன்பு செய்ய வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அன்பின் எழுச்சியை அவரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒரு மனிதனாக நாம் மாற்றப்படுவோம். ஒரு நண்பனின் உறவு நம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு அன்பின் வெளிப்பாடாக அமைகின்றது. முதலில் நாம் ஆண்டவரோடு பேச வேண்டும். ஒரு நண்பனின் உறவு போல அவரோடு நாம் உறவாட வேண்டும். அவ்வாறாக உறவாடும் போது நாம் ஜெபத்தின் வெளிப்பாட்டை அறிந்து கொள்கின்றோம். இவ்வாறு தான் நாம் விவிலியத்திலே பார்ப்போம். மார்த்தாள்
மரியாள் என்ற இருவரை நாம் பார்ப்போம். மரியாள் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொண்டிருப்பாள். அவ்வாறாக கேட்கின்ற பொழுது ஆண்டவரால் அவள் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுகின்றாள். இரண்டாவது, இறைவார்த்தை வாசிப்பதனால் நாம் கடவுளை அறிந்து கொள்வோம். இதற்காக தூய ஜெரோம் அழகாக கூறுகின்றால், மறைநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன் என்று. நாம் கடவுளை அறிய வேண்டுமென்றால் இறை வார்த்தையை முழுமையாக நாம் வாசிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மனிதன் கடவுளை அறிவதில்லை, அவரை தேடுவதில்லை. அவரை தேட வேண்டுமென்றால் ஜபத்தின் வழியாக மட்டும்தான் அவரை நாம் முழுமையாக தேட முடியும். அன்னை மரியாளைப் போல ஆழ்ந்த அமைதியில் அமர்ந்தும் ஆண்டவரை உணரலாம். தாவீதை போல துதித்தும் ஆண்டவரை போற்றியும் கடவுளை நாம் உணரலாம். இவ்வாறு பலவிதமான வழிகளிலே கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று திருவிவிலியம் நமக்கு எடுத்து கூறுகின்றன. ஜபத்திற்கு முதலில் தடையாக இருப்பது என்னவென்றால், எசாயா ஆகமம் 59ஆம் அதிகாரத்தில் கூறுவது போல பாவம். இரண்டாவது, சிலை வழிபாடு. மத்தேயு அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இந்த சிலை வழிபாட்டை கடவுள் எடுத்து கூறுகின்றார். மூன்றாவது, நேரம். நான்காவது, செருக்கு. லூக்கா அதிகாரம் 18 இறைவசனம் 9 கூறுகின்றது. மேலும் நாம் ஜெபிப்பது எப்படி என்று நம் உள்ளங்களில் எழலாம். முதலில் நாம் தூய ஆவியாரின் உதவியோடு ஜெபிக்க வேண்டும் என்று ரோமையர் ஆகமம் 8:26 கூறுகின்றது. இரண்டாவது, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று லூக்கா அதிகாரம் 11 இறைவார்த்தை 9 கூறுகின்றது. மூன்றாவது, கடவுளின் வாக்குத்தத்தங்களை எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று திருப்பாடல் 91:14 வசனம் கூறுகின்றது. நான்காவது, வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும் என லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் கூறுகிறது. ஐந்தாவது, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 1 சாமுவேல் 1:10 அழகாக கூறுகின்றது. அன்பு நண்பர்களே, நாம் இறைவனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் உண்மை. நம் வாழ்வின் நோக்கம் இறைவனை கண்டடைய வேண்டும் என்பது தான். இது அடுத்த உண்மை. இந்த தேடல் இறை அன்பில் நிறைவடைகின்றது. இதுவே மிகவும் ஆழமான இறுதியான உண்மையாக இருக்கின்றது. இதை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, நம்மையே உருவாக்கி கொள்ள, பிறரை ஆழமாக அன்பு செய்கின்ற பொழுது அன்பின் வழிகாட்டியாக முதலும் முடிவுமாக இருப்பது ஜெபம் ஒன்று தான். இறைவன் என்னில், நான் அவரில். இதுவே ஜெபத்தின் ஆழமான உண்மை. அதை உணர்ந்து கொள்ள ஜெபம் செய்வோம். ஜெபமே ஜெயம். நன்றி.